விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நிச்சயமாக எங்களுடைய எதிரிக்கு ஒரு செய்தியையும் ஒரு அச்சத்தையும் மக்கள் இளையோர் கூட காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இனி இளையோட்ட கையில் தான் எங்களோட எதிர்காலம், எங்களோட நாட்டுக்கான எதிர்காலம் இருக்குது. Auprès de la diaspora, je le sais que vous avez subi aussi beaucoup d'oppression, que ce soit à Paris, au Canada, à Londres, dans d'autres grandes capitales. Sachez que l'ensemble, je parle au nom des élus de gauche. Je vais faire très court. Aujourd'hui, on est le 18 mai. Vous commémorez le génocide tamoul. Mais en même இன்றைக்கு இவ்வளவு மக்களையும் பார்க்க உண்மையிலே எங்களுக்கு இந்த மே 18 ஒரு comme le souhaite le maire de Noisy-le-Sec et son élu. விழிவலையொலி உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இப்பொழுது மே 18 தமிழின அழிப்பினுடைய 16வது ஆண்டு நீதி வேண்டின போராட்டம் பிரான்சின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமான, அதாவது ரிப்பப்ளிக் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் வேற்றின மக்களினுடைய போராட்டங்கள், பிரான்சு இன மக்களுடைய போராட்டங்கள் கூட இடம்பெறுகின்ற இந்த ரிப்பப்ளிக் இடத்தில் இந்த நீதிமன்ற பேரணி ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த நீதிமன்ற பேரணியில் பல ஆயிரக்கணக்கான பிரான்ஸ் வாழ் உறவுகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உறவுகளினுடைய கருத்துக்கள் மற்றும் அவர்களுடைய கோஷங்கள், பல்வேறு விடயங்களை நாங்கள் தொகுப்பாக கொண்டு வர இருக்கின்றோம். உறவுகளே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த தமிழின அழிப்பினுடைய கோர தாண்டவத்தினுடைய 16வது ஆண்டு என்றும் நீதி வேண்டி எங்களுடைய தமிழினம் நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றது என்பதையே காட்டுகின்றது. தொடர்ந்து இணைந்தீர்கள் உறவுகளே. எங்களுடைய அறிவிப்பாளர் கிருஷ்ணா அவர்களோடு பேசுவோம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் அண்ணா. சரி கிருஷ்ணா, இந்த போராட்டம் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றது. சொல்லுங்கள், உங்களுடைய மனக்கிடக்கைகளை நீங்கள் ஒரு தொகுப்பாளர் என்றதை தாண்டி இந்த மக்களை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது? உங்களுடைய மனக்கிடக்கைகளை தாருங்கள். நிச்சயமாக 2009ஆம் ஆண்டு எங்களுடைய தேசத்தின் மீது சர்வதேசத்தின் அத்தனை தடைகளையும் மீறி இலங்கை அரசாங்கம் எங்களுடைய மக்களை கொன்று குவித்தது. அந்த கொன்று குவிக்கின்ற சூழலில் இருந்துதான் நானும் இந்த மண்ணுக்கு வருகிறேன். இந்த மண்ணுக்கு வருகிற பின்பு எல்லாமே முடிந்து விட்டது, எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைத்து விட்டோமோ என்ற பெருவலிகளோடு பயணிக்கின்ற பொழுதுதான் இல்லை, அந்த முற்றுப்புள்ளிக்கு அடுத்து முற்றுப்புள்ளிகளை வைத்து அது ஒரு தொடக்க புள்ளியாக இன்று அடுத்த தலைமுறையினர் எங்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி. இந்த அநீதிக்கான தீர்வை நாங்கள் அடைய வேண்டும் என்பதில் மிக மும்முரமாக காத்திரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு பல சான்றுகளை நாங்கள் எடுத்துச் சொல்ல முடியும். உதாரணமாக அண்மையிலே கனடிய தேசத்திலே நிறுவப்பட்ட அந்த நினைவு தூவியாயினும் சரி, இந்த பிரான்ஸ் மண்ணிலே பல பிரதேசங்களில் நிறுவப்பட்டிருக்கின்ற நினைவு தூவிகளாயினும் சரி, பல நகரசபை முதல்வர்கள் இந்த நாள் ஒரு கரிய நாள், ஒரு துர்க்க நாள் என்று அறிவித்ததிலும் சரி, இன்று இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்து பார்த்தோம் என்றால் அடுத்த தலைமுறையினர் முற்றுமுழுதாக எங்களுடைய வழிகளை இந்த தேசத்தில் வாழுகின்றவர்களுக்கு ஒப்புவித்து எங்களுக்கான தேசத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய செயற்பாட்டோடு செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு சான்றாக இங்கே நான் நினைக்கின்றேன் 1000க்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள், தற்பொழுது கூடியிருக்கின்றார்கள். இன்னும் குறித்த நேரத்துக்குள்ளே நான் நினைக்கிறேன் பஸ்டிலை சென்றடைகின்ற பொழுது அந்த 1000 பல 1000ஆக மாறும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு எங்களுடைய அடுத்த தலைமுறை இதில் பயணிக்கும் பொழுது எங்களுடைய விடுதலைக்குரிய நீதியை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பது மாற்று கருத்துக்கிடம் இல்லை, இல்லையா கிருஷ்ணா? ஆனால் இதை தொடர்ச்சியாக நகர்த்தப்பட வேண்டும். அதில் தான் எங்களுடைய விடுதலைக்குரிய நீதி இருக்கின்றது. ஏனென்றால் தாயகத்தில் எங்களுடைய இளைய சமூகத்தை திட்டமிட்டு திசை மாற்றுகின்றார்கள். அவர்களோடு இங்கு இருக்கிறவர்களை ஒப்பிடும் பொழுது பல வேறுபாடுகள் இருக்கின்றது, இல்லையா? என்ன சொல்ல போனீர்கள்? நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் யுத்தம் நிறைவடைந்து விட்டது 2009 என்று. இல்லை, சத்தமாக நடந்த யுத்தம் அங்கே நிறைவடைந்து சத்தமின்றி எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. போதை வஸ்தாலும் சரி அல்லது சமூக சீரழிவாலும் சரி எங்களுடைய இனம் அங்கே அழிக்கப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழினம், எங்களுடைய அடுத்த தலைமுறை இப்பொழுதுதான் முற்று முழுதாக எங்களுடைய இனத்தின் வலிமையையும் அதன் வாழ்வியலையும் புரிந்து கொண்டு நகர்கின்ற அளவுக்கு தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இருந்து அந்த துன்பங்களை அனுபவித்த பல சிறார்கள் இப்பொழுது இந்த மண்ணிலே தங்களுடைய வாழ்வியலையும்
பலிகளையும் சொல்கின்ற பெரியவர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் இப்பொழுது எங்களுடைய பலிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி சொல்வது, இப்ப விதைப்பவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்று சொல்வார்கள். அந்த விதைகள் நிச்சயமாக உறங்காது. ஒரு வீறு கொண்ட சக்தியாக எங்களுடைய இனத்துக்கான விடுதலையை வென்றெடுக்கும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள் என்பது இங்கே நாங்கள் அவர்களோடு பழகுகின்ற பொழுது, அவர்களோடு நெருக்கம் காட்டுகின்ற பொழுது, அவர்களுடைய உள் ஆழ்மன கிடக்கைகள் இருந்து வருகின்ற வார்த்தைகள் அதை எங்களுக்கு கட்டியம் கூறி நிற்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையாக நாங்கள் ஆரம்பித்த பின்பு அங்கு நிகழ்வுகள் இடம்பெறும் பொழுது எவ்வாறு இந்த போராட்டம் சென்றது என்ற விடயத்தை மீண்டும் ஒரு முறை பேசுவோம். கிருஷ்ணா, நிச்சயமாக Louis elle-même a reconnu son échec. Le génocide tamoul n'est pas une théorie, c'est une vérité étouffée. Et aujourd'hui, nous brisons le silence. Nous marchons pour les enfants tués dans les écoles, pour les mères violées et assassinées, pour les disparus de les mères qui donnent de l'école, pour les vies effacées de l'histoire de l'Afrique. Nous marchons pour la justice. Nous sommes ici pour témoigner. Témoigner d'un crime qui a voulu nous faire taire. Témoigner d'un peuple que l'on a tenté d'effacer. Témoigner d'une vérité que l'histoire officielle refuse de reconnaître. En 2009, sur l'île de Sri Lanka, un génocide a été commis. Un peuple, le peuple tamil, a été ciblé, encerclé, massacré. இந்த படம் பண்ணா அரங்கேற்றம் பண்ணி கட்டுவாங்க, கட்ட மாட்டாங்க. coordonnée et gouvernement. Nous avons donné l'ordre de bombarder des zones civiles et de tolérer voire commettre des jeux systématiques, des tortures et des effectifs humains. Ils ont fait des spontanés et communautaires. Ils sont les plus effectifs. Et pourtant, ils n'ont jamais été jugés. Ils servent librement protégeant dans leur communauté. Certains sont même célébrés comme des héros, dans un pays qui est encore utilisé à commun. Le nom de l'eau, drapeau de guerre. Drapeau de guerre, symbole de tout en Europe. Dans certains pays, ils sont venus les bras. Ils sont soutenus en état d'anti-nationalisme. Tiendez les bras comme une Il s'allie à Mouli-Baïkal le 11 mai 2009 pour offrir une guirlande de fleurs afin d'honorer le monument de commémoration de Mouli-Baïkal. எமது இனம் மொழி கலை பண்பாட்டு
எமது மா வீரர்களின் கனவுகளை சுமந்து அடுத்து வரும் இளம் தலைமுறைக்கு முன்னோடியாக நின்று பணி செய்வோம் என்றும் உறுதியெடுத்துக் கொள்வோம். தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். எழுச்சி கொண்ட மக்களை எந்த ஒரு சக்தியாலும் அழித்துவிட முடியாது என்பதற்கு சாட்சியம் கூறுகின்ற வகையிலே இந்த முன்றலிலே கடந்த வருடங்களை விட பல ஆயிரம் மக்களாக நீங்கள் கூடி நிற்பது நிச்சயமாக எங்களுடைய எதிரிக்கு ஒரு செய்தியையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. எங்களுடைய தேசத்திலே இருந்து நாங்கள் புலம்பெயர்ந்து இங்கே வந்த பின்பு எங்களுடைய வழி தெரியாது விழி பிதுங்கி நின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய இருகரங்களை இறுகப் பற்றி எங்களுக்கான வாழ்வியலையும் எங்களுக்கான இன உணர்வையும் புரிந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் நாங்கள் அழைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இன்முகத்தோடு வருகை தந்து அந்த மண்ணிலே நடந்தது படுகொலைதான், இன அழிப்புத்தான் என்பதை பறைசாற்றுகின்ற கட்டியம் கூறுகின்ற இந்த மண்ணின் மேன்மை தங்கிய அதிதிகளை இப்பொழுது இந்த அரங்குக்கு அழைத்து நிற்கின்றோம். Des victimes d'une tragédie humaine effroyable. Cette tragédie a pris fin le 18 mai 2009 au Sri Lanka. Mais la souffrance et la quête de vérité de la population tamoule n'a jamais pris fin. Je veux ici saluer votre courage, votre détermination à travers votre engagement pour faire connaître la nature des crimes commis durant cette guerre inqualifiable, pour que la mémoire de ce conflit ne s'éteigne pas. Votre combat poursuit une juste cause. Vous exigez une enquête internationale indépendante pour établir les faits, faire la lumière sur le sort de plus de 146 679 disparus et 70 000 personnes tuées. Mettre en œuvre un véritable processus de justice transitionnelle à Sri Lanka et la démilitarisation des terres tamoules. L'ONU, les Nations Unies, à travers différents rapports, reconnaît que des crimes de guerre et des crimes contre l'humanité ont été perpétrés contre la population tamoule à Sri Lanka, mais des zones d'ombre persistent. Des questions sur les sorts des milliers de civils tamouls restent en suspens et causent des douleurs insurmontables pour leurs familles et pour leurs proches. Dans ce combat, je sais que vous avez toujours pu compter sur les élus communistes, notamment en Seine-Saint-Denis. Plusieurs communes, dont la ville de La Courneuve, ont adopté des vœux au conseil municipal à la reconnaissance d'un génocide contre le peuple tamoul. Toutes les barrières doivent être levées afin qu'un travail approfondi puisse définitivement répondre à cette question. Je pense aujourd'hui à Marie-Georges Buffet. Vous savez, Marie-Georges Buffet qui était la ministre des Sports et qui était aussi la députée de la 4e circonscription de la Seine-Saint-Denis, dont j'ai repris le flambeau, et d'ailleurs qui vous prie de l'excuser aujourd'hui. Marie-Georges Buffet, elle a toujours œuvré à vos côtés dans cette quête de vérité et de justice. Depuis 2022, début de mon mandat, je n'ai eu de cesse de demander à la présidence de l'Assemblée nationale de culturelle, puisse parler sa langue, puisse faire vivre sa culture, parce qu'on efface les peuples en les privant de leur culture, et c'est ce qui est en train de se passer aujourd'hui. Car en 1948, l'indépendance de l'Inde est justement le fait que les Britanniques aient confié le pouvoir
aux Cingalais a fait que les Tamouls ont vécu depuis sous la coupe des Cingalais. Et il est plus que temps que les Tamouls aient le droit aussi à l'autodétermination. Voilà, je vous remercie. Madame la députée, messieurs, dames les élus, madame la représentante de la communauté kurde de France, chère Berivan, messieurs, dames les présidents de structures associatives franco-tamoul, chers amis, je ne vais pas répéter les propos de ma collègue députée de Seine-Saint-Denis qui a eu des mots justes et forts, et elle l'a rappelé, le combat de Marie-Georges Buffet depuis de longues années au plus près de votre communauté. Nous avons repris le flambeau au Parlement et depuis que je siège à l'Assemblée nationale depuis 2022, nous n'avons jamais manqué à l'appel. Récemment, nous avons écrit au président de la République pour qu'il puisse mettre la pression nécessaire pour qu'il puisse avoir une enquête indépendante des Nations Unies pour faire état de ce qui s'est passé au Sri Lanka. Vous le savez, ce mécanisme de venir mettre une oppression, massacrer, et c'est ce qui s'est déroulé le 18 mai 2009. Cela a duré plus de 8 jours, où des populations ont été affamées. On leur a demandé d'aller dans une zone sûre, une zone où il y avait un cessez-le-feu. Et cette zone humanitaire a été bombardée. Et dans chacun de vos monuments, là où la diaspora tamoule est organisée, vous arrivez à mettre des noms sur chaque victime. Et vous avez ce devoir de mémoire. Et je le vois à travers la jeunesse aussi franco-tamoule qui ne cesse de s'organiser, de préparer les nouvelles générations pour faire état de la situation, pour que jamais ces vies qui ont été prises ne soient oubliées. Le droit international doit être respecté pour l'ensemble des communautés. Le droit des Tamouls doit être préservé, que ce soit au Sri Lanka ou auprès de la diaspora. Je le sais que vous avez subi aussi beaucoup d'oppression, que ce soit à Paris, au Canada, à Londres, dans d'autres grandes capitales. Sachez que l'ensemble, je parle au nom des élus de gauche, pour ma part, nous serons toujours au plus près du peuple tamoul. Nous serons toujours au plus près des peuples opprimés, peu importe les causes. Parce que quand on regarde le mécanisme des choses que vous avez subies, les bombardements, ils sont similaires avec d'autres cas dans le monde qui se déroulent encore aujourd'hui. En tout cas, je suis très heureux que dans ma circonscription, à Sarcelles, à Villers-Bel, à Garges, Arnaudville et à Bonneuil, il y a des stèles pour commémorer ces jours importants qui sont le 27 novembre et le 18 mai. Donc nous serons toujours auprès de vous à vous accompagner pour que la justice soit faite pour les martyrs tamouls. Je vous remercie. Je vais faire très court. Je vais faire très court. Aujourd'hui, on est le 18 mai. Vous commémorez le génocide tamoul. Mais en même temps, dans notre histoire, dans l'histoire du peuple kurde, le 18 mai est la date de commémoration des martyrs. Car tout au long de notre histoire, nous avons été victimes de génocides, de massacres, de pogroms, et même arrivés en exil, comme vous, les Tamouls, nous avons été frappés à 2 reprises au cœur de Paris. Nous avons perdu 6 des nôtres dans des attentats terroristes et nous attendons depuis toujours la justice. Comme vous, notre peuple a été pourchassé, notre peuple a été éloigné, exilé de ses terres. Aujourd'hui, nous avons combattu contre les ennemis du monde. Mais une fois les intérêts passés, une fois les intérêts de l'Occident dépassés, aujourd'hui de nouveau nous sommes qualifiés de terroristes, malgré que comme les Tamouls, nous demandons un tribunal international pour juger les crimes contre le peuple kurde, contre les peuples du Moyen-Orient. Alors oui, je pense qu'en tant que Kurde, en tant que représentant de la communauté kurde, je pense que nous sommes
un des peuples malheureusement le mieux placé pour mieux vous comprendre. Mais il y a aussi une chose que nous savons. Si un de nous tombe, 10 de nous se relèvent. C'est comme le peuple tamoul. Vous êtes tombé à plus de 200 000, mais vous êtes levés par millions et vous marchez et le peuple kurde est avec vous et nous continuerons à être avec vous comme vous serez avec nous. Messieurs, dames les députés, mesdames, messieurs les élus, bonjour à toutes et à tous. Beaucoup de choses ont déjà été dites et donc je serai assez bref dans mon propos. Je voudrais, dans une journée comme celle-ci, où effectivement nous commémorons, nous rendons hommage à tous ceux qui sont morts de façon atroce, je voudrais saluer votre engagement collectif, parce que depuis plus de 20 ans maintenant, et c'est le cas sur ma commune, à Bondy, en Seine-Saint-Denis, vous êtes, lors des migrations successives, arrivées, et vous nous avez fait connaître finalement cette histoire, ces atrocités qui étaient effectivement commises, et vous avez réussi à donner conscience à beaucoup d'élus locaux, nos représentants nationaux également, de ce qui pouvait se passer et d'aller vers la recherche de la vérité. Et ce n'est pas aujourd'hui d'ailleurs un combat de gauche ou de droite que d'être à vos côtés, puisqu'aujourd'hui en Seine-Saint-Denis, en tout cas dans de nombreuses communes, quelles que soient les obédiences politiques de leurs élus, nous sommes effectivement présents à vos côtés parce que nous savons que c'est un combat juste, c'est un combat vers la vérité, et bien évidemment nous vous le devons, parce que vous êtes aujourd'hui des citoyens pour la plupart français, des citoyens intégrés, et nous devons effectivement faire en sorte que la communauté française dans son ensemble soit effectivement à vos côtés pour porter aussi cette histoire qui est la vôtre et qui enrichit d'ailleurs notre communauté nationale. Et donc je ne peux que vous encourager à poursuivre, encourager les jeunes à poursuivre, et surtout vous saluer et vous rendre un vibrant hommage aujourd'hui pour vous dire que votre combat est aussi le nôtre et que nous continuerons effectivement ensemble. En tout cas, je suis heureux d'être avec vous aujourd'hui pour cette journée si particulière, et ensemble nous continuons ce combat. Merci. Elle est partie, la députée. D'accord, ok. Madame la députée, monsieur le maire, chers élus et chers peuples. C'est vrai que j'ai entendu tout de suite une animatrice qui disait que 18 mai, ce n'est pas une date, mais c'est une douleur. Effectivement, c'est une douleur. Les Tamouls demandent une intervention de la France pour l'ouverture d'une enquête internationale sur les crimes contre l'humanité et le génocide commis par le gouvernement sri-lankais contre le peuple. À l'heure actuelle, la lumière doit être faite sur les souffrances et les atteintes aux libertés qui sont courantes au Sri Lanka. Comme le souhaite le maire de Noisy-le-Sec et son élu, nous avons présenté au conseil municipal en 2020 un vœu pour que la France puisse porter cette cause sur le plan international pour que ce génocide soit reconnu, que ces crimes de guerre soient reconnus et qu'il y ait une enquête indépendante. Depuis les années, les Tamouls poursuivent leur combat pour l'ouverture d'une enquête internationale sur les crimes de guerre, les crimes contre l'humanité et le génocide perpétrés à leur rencontre par le gouvernement sri-lankais. Effectivement, c'est un combat. Et d'ailleurs, c'est un combat que nous menons avec l'association des Tamouls présente en France, à Noisy-le-Sec, dont le président est là, M. Sassi. Nous les accompagnons partout. Là où ils nous appellent, nous sommes là. Nous voulons que ce crime soit reconnu sur le plan international. Olivier Sarabeirouz, le maire de Noisy-le-Sec, que je représente ici, est dévoué. Il est derrière vous. Il fera tout son possible pour qu'à chaque fois qu'un événement, aussi grandiose que ce soit, en France ou ailleurs, nous serons toujours présents à vos côtés. Vive le peuple tamoul, vive la liberté, vive la paix. Je vous remercie. Bonjour mes chers collègues élus. D'abord, je vous remercie pour votre présence parmi nous au niveau de la communauté tamoul.
Là, je vais continuer en tamil. இன்றைக்கு இவ்வளோ மக்களையும் பார்க்க உண்மையிலே வந்து எங்களுக்கு இந்த மே 18 வந்து ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கு ஒரு விடுமுறை நாளண்டபடியால் இவ்வளவு மக்கள் இளையோர் கூட பாடக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இனி இளையோர்கிட்ட கையில் தான் எங்களோட எதிர்காலம், எங்களோட நாட்டுக்கான எதிர்காலம் இருக்குது. அதை இதில் சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய ஒரே எல்லாருமே கூட பேசிட்டு தான் நானும் கூடி பேசி டைம் எடுக்க விரும்பினேன். முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.